பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால அது என்ன பண்ணுது, சரியா மூடப்படாததுனால, பாதுகாப்பு இல்லாததுனால, அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, அது சரியா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்து அது கேர்லெஸ்ஸாக விடுறதுனால அதால முளைக்கவும் முடிய மாட்டேங்குது, பலன் கொடுக்கவும் விட மாட்டேங்குது. ஆனால் இந்த நல்ல நிலம் பார்த்தீங்கன்னா ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு உவமை தான், ஆனாலுமே இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியது தானே. எல்லாம் அந்த 3 வகையான நிலங்கள், நல்ல நிலங்கள் எதை குறிக்கிறது? அது ஊழியக்காரனா இருக்கலாம், பரிசுத்தமானா இருக்கலாம், என் விசுவாசியா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு நல்ல பக்திமானா இருக்கலாம், நீதிமான். ஆக மொத்தத்துல நல்ல நிலம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலா தான் விதைக்கிறாரு, எல்லா இடத்துலயும் சரியே சமமாக தான் எல்லா இதுவும் பண்றாரு. இவங்க மேல எப்படி சூரியனை பிரகாசிக்க பண்றாரு, இவங்க மேலே அதே தான் பண்றாரு. இவங்க மேலே எப்படி மழையை வருஷிக்க பண்றாரு, அதே மாதிரி தான் இவங்க மேலே பண்றாரு. எல்லாத்துக்கும் சரிசமமாக தான் பண்றாரு. ஆனா ஒன்னு ஏன் 30 கொடுக்குது, ஒன்னு ஏன் 60 கொடுக்குது, ஒன்று மட்டும் எப்படி 100 மடங்கு கொடுக்க முடிந்தது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்ப சூழ்நிலைகள், பொறுப்புகள், அவங்க என்ன பண்றாங்க, பலன் கொடுக்க முடியாததுக்கு காரணம் குடும்ப பொறுப்புகள் அவங்களை நெருக்குகிறதுனால அவங்களால பலன் கொடுக்க முடியாமல் போகிறது. அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், கர்த்தருக்கு பலன் கொடுக்கணும், அவள் சபைக்கு போகணும்னு பிரயாசப்படுவாங்க, ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஒரு ப்ரேயருக்கு போகணும்னு பிரயாசப்படுவாங்க, அது ஏதாவது ஒரு தடை வந்து நின்றுடும். ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த நேரத்தில் தான் யாராவது வீட்டுக்கு வருவாங்க. இல்லை போய் பைபிள் படிக்கலான்னு நினைப்பாங்க, அந்த நேரத்தில் தான் தூக்கமாக வரும். இவ்வளோ வேலைகளை செய்கிறதுனால டயர்டாகி தூங்கி போயிடுவாங்க. அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. குறுகிய ஒரு இதுக்குள்ள பலன் கம்மியாக இருக்கிற ஒரு வயல் நிலத்தினால எப்படி 100 மடங்கு பலனை கொடுக்க முடியும்? முடியாது இல்லையா? அதே போல தான் இந்த 3 வயலையும் ஒரே சரிசமமாக பார்த்தாரு. ஆனால் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 கொடுத்தது. இந்த 60ம் சரி, இந்த 30 உள்ள வயல் நிலமும் சரி, நானும் அந்த வயலை போல 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னா எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும், முதலிடத்தை கொடுக்கணும். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும், பலன் கொடுக்க முடியும், கனி கொடுக்க முடியும். அந்த களஞ்சியத்தை நான் என்ன பண்ண முடியும், தானியத்தால நிரப்ப முடியும். ஆகையினால தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே ஒரு இதுதான் செய்யறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், சில சூழ்நிலைகள், பொறுப்புகள் நிமித்தம் இந்த உலகத்துல அமிழ்ந்து போகிறோம். அப்படி இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம், 100 மடங்கு பலனை கொடுப்போம். ஜெபிக்கலாம்.